Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செபி தலைவர் நியமனமே முறையா நியமிக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனையை எழுப்புனீங்க. அப்புறம் அவங்க செயல்பாடுகள் சரியில்லை, அவங்க ஒரு சார்பா செயல்படுறாங்க, பங்கு முதலீட்டிலையும் அவங்க உள்ள வராங்க, அதுலேயும் பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஏன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவங்க மேலே வைக்கப்பட்டது. இதுக்கிடையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை அது வேற வந்துச்சு. நியமனம் சரியில்லை ஒன்று இருக்கப்போ ஹிண்டன்பர்க் அறிக்கையில் வேறு வந்துச்சு. அப்புறம் பதிலுக்கு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் பதில் சொன்னீங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் பதில் சொன்னீங்க. இது அப்படியே போயிட்டே இருக்குது. பதவி நீக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் பதவி நீக்கின பாடுமில்லை, விசாரணை வச்சதாகவும் தெரியலை. இந்த நிலையில் தனியார் வங்கி ஐசிஐசிஐலையும் அவர் ஊதியம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரே அங்கே வைக்கிறார் டெல்லியில். இன்றைக்கு ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை 2 வருடங்கள் முன்பு 2022 ஒரு முறை வெளியாகி பங்குச்சந்தையில அதானி குழுமம் முறைகேடா அந்த பங்குச்சந்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த பங்குச்சந்தை மூலமாக முதலீட்டை திரட்டி இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து முறைகேடான முதலீடு உள்ளே வந்திருக்கிறதுலாம் ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா அதை பற்றி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பாராளுமன்றத்துல நிலைக்குழுக்கு விசாரணை சொன்னோம், பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் கேட்காத இந்த அரசு, செவிமடுக்காத அரசு, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா செபியே விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதாவது யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களே அந்த குற்றச்சாட்டை அவர்களுக்கு நீதிபதியாக அவர்களையே நியமித்த கதையாகத்தான் அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அப்பொழுது செபி தலைவர் மீது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்பதுதான் உண்மை. அதையும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற ஹிண்டன்பர்க் அறிக்கையையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற ஹிண்டன்பர்க் அறிக்கை என்பது செபி தலைவர் மீது பர்சனலாக தனிப்பட்ட முறையிலுமே அவர் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார், முறைகேடுகளை செய்திருக்கிறார், அதானிக்கு ஆதரவாக முறைகேட்டை செய்திருக்கிறார் என்பதை ஆதாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இது அவர்கள் சொன்ன வாக்குமூலத்திலிருந்தே இது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த விதமான புலனாய்வு செய்து கூட எடுக்கல. நீங்க அவர்கள் செபி தலைவர் பப்ளிக் டொமைன்ல என்னென்ன நாங்க முதலீடு செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் வெளிப்படையாக தெரிவித்ததின் அடிப்படையிலேயே அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் எந்த விதமான பதிலையும் நேரடியாக தெரிவிக்கவில்லை. பல பூசி மொழிகளை தான் செய்திருந்தாங்க. இதுல இன்னொன்று, அவர் நியமனத்தில் ஒரு முறைகேடு அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு பல விஷயங்கள்ல அதை நாங்க எடுத்து வச்சோம். நாங்களும் மற்ற கட்சிகளும் மற்ற சமூக ஆர்வலர்களும் எடுத்து வச்சோம். அந்த லேட்டரல் என்ட்ரியை பத்தி இவர்கள் சொல்லும் பொழுது இது புதிதல்ல. ஏற்கனவே மன்மோகன் சிங் அவர்கள் லேட்டரல் என்ட்ரியில தான் வந்தவர். ஏற்கனவே விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் லேட்டரல் என்ட்ரியில தான் வந்தவர். இப்படி எல்லாம் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் எம் எஸ் சுவாமிநாதன் மீதோ, மான்டேக் சிங் அலுவாலியோ மீதோ, எம் எஸ் சுவாமிநாதன் மீதோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆனாலும் இவர்கள் இன்னொன்று என்ன பண்ணி வயலேட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் செபி என்பது சாதாரண ஏதோ ஒரு பங்குச்சந்தை என்பது யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று, பங்குச்சந்தையில் ஈடுபடுபவர்களுக்கும் சாதாரண ஏழை குடிமக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் பொதுமக்களின் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி, அதாவது எல்ஐசியில் இருந்து PF பணத்தில் இருந்து பல பணங்கள் மக்களுடைய பணம் 5 லட்சம் கோடி ரூபாய் பங்குச்சந்தையில் தான் முதலீடு செய்யப்படுகிறது. சாதாரண ஏழை எளிய மக்கள் தங்களுடைய முதலீட்டை ஏதோ ஒரு 5,000 ரூபாய் இப்ப போட்டால் அதில் ஒரு 10,000 ரூபாயாக வரும், 25,000 ரூபாயாக வரும் என்று எதிர்பார்த்து அந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த பங்குச்சந்தையிலிருந்து செல்கின்ற பணத்தை கையாளுகின்ற ஒரு செபி என்ற அமைப்பு ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனமாக இதுவரைக்கும் இருந்த பொழுது இந்த பங்குச்சந்தையில இதுவரைக்கும் லேட்டரல் என்ட்ரியில் தலைவராக நியமிக்கப்பட்டதில்லை, யாருமே நியமிக்கப்பட்டதில்லை. இவர் தான் முதல் முறையாக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாதபி பூரி புச். அவர் ஏற்கனவே ஐசிஐசிஐ வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அவரை லேட்டரல் என்ட்ரியில் இங்கே புகுத்துகிறார்கள். இந்த நேரத்துல ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னா, இதே ஐசிஐசிஐ வங்கியினுடைய ஒரு முறைகேட்டை பத்தி செபி விசாரித்துக் கொண்டிருக்கிறது. விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணையின் அமைப்பை செபி ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த செபியின் தலைவராக யார் இருக்காங்கன்னா மாதவி பொறுப்பிச்சு. அப்படின்னா நீங்க 2 விஷயம் சொல்லுவோம். ஒண்ணு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். நீங்க ஒரு சாதாரணமா ஒரு ஜட்ஜு ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கில் வழக்கறிஞர் வாதாடும் பொழுது அந்த கோர்ட்டில் ஜட்ஜாக இருப்பவர் உறவினராகவோ அல்லது வேறு யாராகவோ இருந்தால்
அந்த வழக்கிலிருந்து ஜட்ஜே கூட நான் இந்த வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஏன்னா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் ஏதாவது சரியாக தீர்ப்பு சொன்னால் கூட வழக்கறிஞருக்காக அந்த வழக்கில் தீர்ப்பு மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழலாம் என்பதற்காக அப்படி மாத்திப்பாங்க. இப்படி கூட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க பெரிய ஐசிஐசிஐ வங்கியினுடைய பெரிய பொறுப்பில் இருந்தவரை செபி தலைவராக நியமிக்கிறீர்கள். அந்த ஐசிஐசிஐ வங்கியினுடைய முறைகேட்டை விசாரிக்கக்கூடிய தலைமை அமைப்பில் செபி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலை அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கு வராதா என்ற கேள்வி எழுது. அது மட்டுமல்ல, அந்த செபி தலைவருடைய மாதவி பூரிச்சுடைய கணவர் அதானியுடைய குழுமத்திலும் ஒரு பொறுப்பில் இருக்கிறார், சம்பளமாக கூடிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த நேரத்துல அதானியுடைய முறைகேட்டையும் இதே செபி தான் விசாரிக்குது. ஆக இவர்கள் தெரிந்தே இந்த முறைகேட்டுக்கு துணை போய் இருக்கிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் செபி போன்ற முக்கியமான மக்களுடைய பணங்களை கையாளுகின்ற நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவர்களை நியமிக்கும் பொழுது சில நியமனத்திற்கு ஒரு அளவுகோல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த அளவுகோல்களை எல்லாம் இவர்கள் பின்பற்றினார்களா என்ற கேள்வி இங்கு இருக்கு. அது மட்டுமல்ல, செபி தலைவரை பற்றி அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர் சம்பளம் வாங்கினாரு, இந்த நேரத்திலேயும் செபியில தலைவராக வந்த பிறகும் ஐசிஐசிஐ பலன் பெற்றார் என்பதெல்லாம் அதிர்ச்சி தகவல் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அமைச்சரவை நியமன குழு என்று இருக்கிறது. அவர்கள் கூடி அந்த நியமன குழு தான் இத்தகைய நியமனங்களை எல்லாம் மேற்கொள்கிறது. அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்ததா என்ற கேள்வியும் இருக்கு. ஏனென்றால் ஒரு சாதாரண ஒரு கிளர்க் போஸ்ட் நம்ம ஆபீஸ்ல எடுக்கணும்னாலே அவங்களுடைய பேக்ரவுண்ட் விசாரிக்கிறோம், அவருடைய ப்ரொஃபைலை பார்த்து தான் நம்ம போஸ்டிங் போடுறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர்களுடைய பின்னணியை பற்றி ஏன் அமைச்சரவை நியமன குழு ஆராய்ந்து அதை செய்யவில்லை என்ற கேள்வி இங்கு இருக்கு. அது மட்டுமல்ல, பிரதமர் தான் அந்த அமைச்சரவை நியமன குழுக்கு தலைவராகவும் இருக்கார். இப்ப மாதவி பூரிப்புச்சு செபியில பணிபுரிந்த காலத்துல லாபம் பெறும் பதவியில ஐசிஐசிஐல சம்பளம் வாங்கினார் என்பது இவர்களுக்கு எப்படி தெரியாமல் போனது? ஒன்று. இரண்டாவது, ஐசிஐசிஐயோட எதிரான புகாரை இவர்கள் தான் கையாளுறதோட அங்கிருந்தே வருமானத்தையும் பெறுவது என்பது ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கும் ஒருவரை எப்படி நியமித்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை இங்கு எழுப்புறோம். இது இன்னொன்று, செபி தலைவரை பற்றி இவ்வளவு முறைகேடுகள் எல்லாம் வந்த பிறகும் அவரை ஏன் பாதுகாக்கிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் எங்களுடைய கட்சி, எங்களுடைய தலைமை முன்னிலைப்படுத்துகிறது. அதற்கு இதுவரை பதில் இல்லை. அதே மாதிரி ஐசிஐசிஐ வங்கிட்டையும் சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஐசிஐசிஐ வங்கி பாத்தீங்கன்னா செபி உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்குறத ஏற்கனவே பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்களா, தெரிவித்திருக்கிறார்களா என்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே போல ஐசிஐசிஐ செபி தலைவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அதன் மூலமாக என்ன பலனை அவர்களிடமிருந்து பெற்றீர்கள் என்ற கேள்வியையும் முன்வைக்கிறோம். ஏன் இந்த ஐசிஐசிஐ வங்கி தன்னுடைய ஆண்டு அறிக்கையில கூட எப்பொழுதுமே தெரிவிப்பாங்க, தங்களுடைய ஆண்டு அறிக்கையில இவர்களுக்கு இதற்காக சம்பளம் கொடுக்கப்படுகிறது, இந்த காரணத்துக்காக சொல்லுவாங்க. அந்த ஆண்டு அறிக்கையிலும் இவர்கள் அதனை மறைத்திருக்கிறார்கள், ஏன்னு தெரியல. அதே போல ஐசிஐசிஐ வங்கி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஐசிஐசிஐ வங்கியில உள்ள நாங்கள் ஓய்வூதியம் கொடுக்கிறோம் அவர்களுக்கு என்று சொல்றாங்க. அது எப்படி ஓய்வூதியம் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர் பதவியில் இருந்ததற்காக ஓய்வூதியம் தரப்படுகிறது என்ற ஒரு காரணத்தை ஐசிஐசிஐ வங்கி விளக்கமாக தந்திருக்கிறது. 2013-14 ஆண்டுல இதே மாதவி பூரிப்புச்சு கிராஜுவிட்டி, அங்கிருந்து ஓய்வு பெறும் பொழுது கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. 71.9 லட்சம் கிராஜுவிட்டியாக பணிக்கொடைன்னு சொல்லுவோம், அதை பெற்றிருக்கிறார். அதே போல 2014-15 அவர் ஓய்வு பெற்ற போது ஓய்வூதியமா 5.36 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார். ஆனால் 2014-15 மாதவி பூரிப்புச்சுக்கும் ஐசிஐசிஐக்கும் இடையில தீர்வு முடிஞ்ச பிறகு 2015-16 ஐசிஐசியிடமிருந்து எதுவும் அவர் பெறவில்லை. மறுபடியும் 2016-17 ஏன் ஓய்வூதியம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்ற கேள்வி இருக்கு. நீங்க எப்படி ஒரு வருஷம் விட்டுட்டு மறுபடியும் எப்படி ஓய்வூதியம் கொடுப்பீங்க? ஓய்வூதியம் 2016-17 மறுபடியும் ஓய்வூதியம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கு. அப்ப 2007 2007-8 2013-14 வரை சராசரி சம்பளமே அவருக்கு 1.3 கோடி ரூபாய் தான் வருஷத்துக்கு. ஆனா மாதவி பூரிப்புச்சோட சராசரி ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 2.77 கோடி. நீங்க முன்னாடி எல்லாம் நம்ம சொல்லுவோம், நம்ம பழங்காலத்துல எல்லாம் நம்ம தந்தையோ அல்லது தாத்தாவோ வாத்தியாரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் ரிட்டையர் ஆன காலத்துல 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஆனா அவர் இறக்கும் தருவாயில் தான் அவருக்கு ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வந்திருக்கும், ஓய்வூதியமா வந்திருக்கும். அதை சொல்லுவோம். ஆனா ஒரு 25 வருடங்கள் கழித்து. ஆனால் இவர் ஓய்வு பெற்று 1-2 வருடங்களிலேயே
3 மடங்கு ஓய்வூதியம் பெற்றிருக்கிறார். அப்படின்னா எப்படி சம்பளத்தை விட ஓய்வூதியம் 3 மடங்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது? அப்படி என்றால் ஐசிஐசிஐ வங்கி இவரிடமிருந்து ஏதோ சலுகையை பெற்றிருக்கிறது, அல்லது அவர்களுடைய விசாரணையை திசை திருப்ப செபியை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்படி எல்லாவற்றிலும் முறைகேடாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செபி தலைவரை ஏன் இந்த அரசு இவ்வளவு நாள் பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்வி எழும் பொழுது, அதானியை செபி பாதுகாக்கிறது, அதானி முறைகேட்டை செபி பாதுகாக்கிறது, செபி தலைவர் பாதுகாக்கிறார். அதனால் செபி தலைவரை மோடியும் அவர்களுடைய குழுவும் பாதுகாக்கிறது என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தெளிவாக தெரிகிறது. இதனை உச்சநீதிமன்றம் தாமாக விசாரித்து, இதனை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரணை செய்தால்தான் இதில் உள்ள முழு உண்மையும் வெளிவரும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது கண்டிப்பாக நிறைவேறும் பட்சத்தில் இவர்களுடைய முகமூடி ஒவ்வொன்றாக கிழியும், இவர்களுடைய முகத்திரையும் கிழியும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. செபி தலைவர் நியமனம், அவங்க செயல்பாடுகள், அவங்க இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சாங்க, எவ்வளோ இப்போ ஓய்வூதியம் வாங்குறாங்க, எப்படி அந்த ஓய்வூதியம் அதிகமாக வந்தது உள்ளிட்ட கேள்வியெல்லாம் எழுப்புனீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செபி தலைவர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி செபியில் இருக்கிற ஊழியர்களே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. தரக்குறைவாக பேசுகிறாங்க, ஒரு ஊழியர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசுகிறாங்க, ஊழியர்கள் ரோபோ கிடையாது, அவங்க அணுகிற விதமே சரியில்லை அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நீங்க இந்த லேட்டரல் என்ட்ரியில வரும் பொழுது இவர் சில அதிகாரத்தை அங்கு செலுத்த முயற்சிக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் மோடிக்கு வேண்டியவராக கருதப்படுகிறார். அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமர் மோடிக்கு நேரடியாக வேண்டியவராக அறியப்படுறதுனால இந்த அதிகாரத்தை செலுத்த முடியுது அங்க. அவ்வளவுதான். இவர் பாதுகாக்கிறார்ன்றது எல்லோருக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரிகிறது, எனக்கும் தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு விசாரணை செய்து, இன்னைக்கு வரைக்கும் அந்த செபி தலைவரை பதவி விலக கூட சொல்லவில்லை. இடைக்காலமாக ஒரு பதவி விலக சொல்லி அவர் விசாரணையை சந்தித்து அதன் பிறகு நியமனத்தை மேற்கொண்டால் கூட பரவாயில்லை. ஆனால் இதுவரைக்கும் அவர் பதவியில் தொடர்வது என்பது இந்த முறைகேட்டுக்கு மொத்தமாக இந்த அரசாங்கம், மோடி தலைமையிலான அரசாங்கம் உடந்தையாக இருக்கிறது. அதானியை பாதுகாப்பதில் செபி எப்படி உடந்தையாக இருக்கிறதோ, செபி தலைவர் எப்படி உடந்தையாக இருக்கிறாரோ, அந்த செபி தலைவருக்கு இவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதைத்தான் அந்த ஊழியர்களும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மல்லிகார்ஜுன கார்கே முதல் கொண்டு எல்லாருமே இந்த விவகாரத்தில் வலியுறுத்துறாங்க. செபி தலைவர் நியமனத்தில் அவங்கள விலக்கணும் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு தலைவர்களும் அது மாதிரி சொல்கிறாங்க. எதிர்கட்சியில் ஏற்கனவே பல கோரிக்கைகள், பல மனுக்கள்லாம் கொடுத்தீங்க மோடிக்கு, பிரதமருக்கு. எதுவும் அவர் செவி சாய்க்கல. இந்த விஷயத்தில் செவி சாய்ப்பார்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கா காங்கிரஸுக்கு? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இது மோடி மீதான நம்பிக்கை கிடையாது, இல்லது இந்த அரசு மீதான நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு இந்த நீதித்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது. இன்னொன்று, இந்த அரசாங்கம் கடந்த 2 முறையில் இருந்த அரசாங்கம் கிடையாது, என்டிஏ அரசாங்கம் கிடையாது. இன்றைக்கு 2 ஊன்றுகோலோட ஆட்சியை நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா, கடந்த முறை கூட விவசாய சட்டங்களுக்கு ஒரு கமா புல் ஸ்டாப் கூட நாங்க மாத்த மாட்டோம் விவசாய சட்டங்களை அப்படின்னு சொன்னவங்க விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க தேர்தலுக்காக. இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு, அதாவது மோடி 3.0 என்று சொல்லப்படுகின்ற 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த என்டிஏ அரசாங்கத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் முறையாக வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். எதிர்கட்சிகளின் எதிர்ப்புக்கு இணங்க முதல் முறையாக பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னொரு சட்டம், அதாவது வழக்கறிஞர்கள் திருத்த சட்டம் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அதுவும் சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் இந்த முறை எல்லாம் பேக் ஃபுட்டில் சென்று சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய, அல்லது அனுசரித்து மற்றவர்களையும் அனுசரித்து இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய தேவையில், கட்டாயத்தில் இந்த அரசு இருக்கிறது. கண்டிப்பாக இவர்கள் கடந்த முறை மாதிரி தங்களுடைய மிருக பலத்தை வைத்து 146 எம்பிக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு தங்களுடைய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு நடைமுறை இந்த முறை இருக்காது, அவர்களால் சாதிக்க முடியாது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தின் மீது இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொள்ளுகின்ற இந்த அரசுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த செபி நியமனங்கள், அது சம்பந்தமான கோரிக்கைகள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமல்ல, இது சட்ட ரீதியாகவும் உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லும் பொழுது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இதனை எல்லாம் கவனித்து இந்த அரசுக்கு ஒரு கடிவாளத்தை போடும் என்று நாங்கள் நம்புகிறோம். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்க அண்மையில் இப்போ ஒரு தினங்களுக்கு முன்பு ராகுல் காந்தியை சந்தித்தாங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க.
அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசப்படுது. அதை பொறுத்தவரை இன்றைக்கு மல்யுத்த வீராங்கனைகள் எப்படி போராடினார்கள் என்பதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். அதுக்கு கூட அரசியல் சாயம் கூட பூசுவாங்க. இப்பொழுது பின்னணியில் இருந்தது யாருன்னு பாத்தீங்களான்னு கூட கேட்பாங்க. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், அது இப்பொழுது அப்படி கிடையாது. இன்றைக்கு யார் உங்களுக்கு போராடிய அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நாங்கள் தான் பக்கபலமாக இருந்தோம். நாங்கள் மட்டுமல்ல, இந்திய நாடே, இந்திய பெண்களே பக்கபலமாக இருந்தார்கள். ஆனால் இந்த அரசு மட்டும் அவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு யார் நமக்காக போராடுபவர்கள் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு தான் போயிருக்கணும். ஒருவர் இது மாதிரி வீராங்கனைகளோ, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை எடுத்தால் அவர் ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார். அது மாதிரி இது மாதிரி பலனை எதிர்பார்ப்பவர்கள் ஆளுங்கட்சியில் போய் சேருவார்கள். ஆனால் தனக்காக, தங்களுக்காக, தங்கள் இனத்திற்காக போராடக்கூடியவர்கள் தான் எதிர்கட்சியில சேருவாங்க. அந்த வகையில் திரு ராகுல் காந்தி ஒரு போராளியாக, இந்திய மக்களுக்காக போராடுகின்ற ஒரு போராளியாக இருக்கின்ற ராகுல் காந்தியை அடையாளம் கண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்காக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக இருக்கட்டும், போராடுகின்ற ஒரு கட்சியாக அடையாளம் கண்டுதான் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இதத்தை கண்டிப்பாக மக்களும் வரவேற்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.